ஏடிஎம் பண பரிவர்த்தனைகளுக்கான கட்டண உயர்வு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது குறித்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சுந்தரராமனுடன் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான பரிவர்த்தனைக்கான கட்டணத்தை ரிசர்வ் வங்கி அண்மையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த கட்டணம் மே 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட இருப்பதாக ஒரு அறிவிப்பை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சுந்தரராமன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த கட்டணம் ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாக இருக்குது. இது என்ன மாதிரியான அறிவிப்பு, இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு சார்? அதாவது இந்த ஏடிஎம்மில் போயிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஷ் வித்ட்ராயல், பேலன்ஸ் செக் பண்ணுறது, அது மாதிரியான ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்னு ரெண்டாக பிரிப்பாங்க. இதில் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன்ஸுக்கும் பியாண்ட் ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் லிமிட் 21 ரூபா எஃபெக்டிவாக காஸ்ட்டு சார்ஜ் ஆகும். இப்போ 28ஆம் தேதி நேற்றுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஆர்பிஐலேருந்து. இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் 23 உயர்த்துதாங்க. முன்னாடி அது அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே 20 ரூபா கூடிடுச்சு அப்படின்னு ஒரு பயம் இருந்தது மக்களுக்கு. இது ஆல்ரெடி 21 ரூபா இருந்தது. 2 ரூபா நார்மல் காஸ்ட் அதில் கூட்டியிருக்காங்க சார். 23 ரூபாவா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. இப்போது இந்த மாதிரி கட்டண உயர்வு அதிகரிக்கிறதன் காரணமாக என்ன காரணத்துக்காக இதை சொல்லியிருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? முதல்ல காமன் மேனுக்கு இதோட பாதிப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மால் இம்பேக்ட் தான் இருக்கும். ஆஃப் தி நார்மல் காஸ்ட்டு தான் சார் இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த காமன் பீப்புளுக்கு இது பாதிப்பு இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஃப்ரீ லிமிட் தாண்டி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த காஸ்ட் லெவி பண்ண முடியும். ஃப்ரீ லிமிட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்குமே அவங்களுடைய ஓன் பேங்க் ஏடிஎம்மில் 5 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் ஃப்ரீ லிமிட் இருக்குது. அதர் பேங்க்கோட ஏடிஎம்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா 3 மெட்ரோ சிட்டிஸில் 3, நான் மெட்ரோவில் உங்களுக்கு 5 வரைக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வெளியூர் போகிறீங்க, வேறு ஒரு நீங்கள் இப்போ அக்கௌண்ட் கார்பரேஷன் பேங்க்கில் வச்சுருக்கீங்க, பட் உங்களுக்கு ஆந்திரா பேங்க்கில் நீங்கள் போய் விட்ரா பண்ணோம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது நான் பேங்க் ஏடிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, 70% ஆஃப் த பேங்க் யூசர்ஸ், ஏடிஎம் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் லிமிட்குள்ளே தான் அவங்க யூஸ் பண்ணதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நீங்களே பார்ப்பீங்க, நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஆவரேஜ் சேலரி கிளாஸ் பீப்புள் இல்லை ரிட்டையர்டு பென்ஷன் வாங்குறவங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்றைக்கி யூபிஐ யூஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய நார்மல் வெஜிடபிள் ஷாப்பிங்லேருந்து, ப்ரொவிஷன் ஷாப்பிங்லேருந்து, இன்னும் ஒரு சலூன் போனால் கூட பேமெண்ட் கூட ஸ்கேன் பண்ணி நீட்டாக பே பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஏடிஎம்மோட யூசேஜே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக கம்மியாக தான் ஆயிருக்கு. நிறைய பேர் இதில் அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ஏடிஎம் யூசர்ஸ் ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் லிமிட்டோட கம்மியாக தான் யூஸ் பண்ணதாக தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் காமன் பீப்புள் மெஜாரிட்டி ஆஃப் த காமன் பீப்புள் தி ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் லிமிட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்மால் இன்க்ரீஸ் இன் காஸ்ட் கூட அவங்கள கண்டிப்பாக பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேரத்தை மிச்சமாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பணப்பரிவர்த்தனை இந்த ஏடிஎம்களுக்கு பயன்படுத்துவதற்கான கட்டணத்தை உயர்த்துவது பெரிய அளவில் பாதிப்படையாது. மறைமுகமாக டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையை ஊக்கப்படுத்துவதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சுந்தரராமன் அவர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் செந்தில்குட்டி, தமிழ் ஜனம் செய்திகள்.